ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகா, 2 பத்தை தேங்காய். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் குறப்பா அரைச்சிக்கணும். கடாய் காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை நீல வாக்கில் கட் பண்ணிருக்கேன். அதை போட்டுக்கணும். தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். பொடியான இருக்குன்னா கோஸ் ரைஸில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெண்டு முட்டை உடைச்சி வச்சிருக்கோம். அதையும் ஊற்றிக்கணும். இதில் அரைச்சு குறகுறப்பா அரைச்ச பொடியே இதில் போட்டுக்கணும். தேவையான உப்பு. முட்டை நல்லா வதங்கின உடனே நமக்கு தேவையான 1.5 கப் சாப்பாடை போட்டு கலரிக்கணும். நம்மளுடைய முட்டைகோஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.